எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிங்க. முதல் வீடியோக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்கும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரே வீடியோல ஒரு கண்டென்ட் இல்லாம இந்த வீடியோ இங்க ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் எபிசோட் இது எபிசோடா டிராவல் ஆக போகுதுங்க. இந்த எபிசோட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கலாம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கலாம். எங்களோட சேர்ந்து இந்த ஒரு மர்மமான தேசத்துக்குள்ள நீங்களும் பயணிங்க. உங்களோட சேர்ந்து உங்க நண்பர்கள் பயணிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கான காணொளிக்குள்ள போலாம். தஞ்சை மாவட்டத்துல டிகிரியை முடிச்சுட்டு பல கனவுகளோட சென்னைக்கு வந்தவர் அபி. கதையோட தொடக்க புள்ளியே வருண், அபி. இவங்க ரெண்டு பேரும் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆனதுனால ஒரு அவுட்டிங் மாதிரி ஒரு ட்ரக்கிங்கோ ஒரு காட்டுல போயிட்டு ஒரு டென்ட் போட்டு ஒரு கேம்ப் ஃபயர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த ஐடியாவை அபி வருணுக்கு சொல்றான். அப்போ இதை கேட்ட வருண், போலாமாப்ல, ஒன்னும் தப்பு இல்லை, ஆனா 2 பேர் போனா பத்தாது, ஒரு 4 பேர் இல்ல ஒரு 5 பேர் போனோம்னு வையன், கூட்டமா போனா என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு வருண் ஐடியா கொடுக்குறான் அபிக்கு. இதை கேட்ட அபி சரின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது அவங்க கொலீக்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்கறாருங்க. ஆனா யாருமே வர மறுத்துடுறாங்க. சரி வாடா, நம்ம 2 பேர் தானே, நம்ம 2 பேரே போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போதுதான் அபியோட தம்பியோட ஃப்ரெண்டும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்புக்குள்ள உள்ள வராங்க. வருண் கேட்ட மாதிரி மொத்தம் 4 பேர் வந்தாச்சு. 4 பேர் சேர்ந்து வருணுக்கு சொந்தமா ஒரு கார் இருக்குங்க. அந்த கார்ல ஏலகிரி பக்கத்துல ஒரு காட்டுக்கு போயிட்டு டென்ட் போடலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கான தேவையான சாமான்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஏலகிரி நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன மாதிரி ஏலகிரி வந்த உடனே அவங்க நைட்டு அன்னைக்கு டென்ட் போடலான்றதுக்கு முன்னாடி இப்ப காடுக எல்லாமே ஒரு ரிசர்வ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ரொம்ப டீப்பா உள்ள போக அலோவ் பண்ணலங்க. காட்டு எல்லையில இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவங்க அதுக்கு மேல போறதுக்கு அளவு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்லயே அவங்களுக்கு டென்ட் போட அனுமதி கொடுத்தது அந்த ஃபாரஸ்ட் நிர்வாகம். அனுமதி கொடுத்தவொன்னு சந்தோஷத்துல அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க அங்கேயே தங்கினாங்க. டென்ட் போட்டு அந்த கேம்ப் ஃபயர்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. 4 பேரும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு எல்லாரும் அவங்க தூங்க போயிட்டாங்க. இதுல அபிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தூக்கமே வரல. தூக்கம் வராததுனால அந்த கேம்ப் ஃபயர் போட்ட இடத்துல அபி உட்கார்ந்துருக்காரு. அவர் உட்கார்ந்து இருந்த நேரம் தூரத்துல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு கத்தல். அதை கேட்ட அபி தான் சேஃப்டிக்காக எடுத்துட்டு வந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள தனியா போக ஆரம்பிச்சார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் போகணும், அதை தாண்டி போக கூடாதுன்னு கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆனா அபி அந்த குரலை கேட்டு தான் சிந்தனையே சுத்தமா இழந்துட்டாருன்னு சொன்னாங்க. அந்த குரலோட பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தள்ளி போக அந்த குரல் இன்னும் பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு வழியா காட்டுல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு போன அபிக்கு அதுக்கப்புறம் ஒரு மரத்து அடியில ஒரு பொண்ணு மறைஞ்சிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த அபி, என்னாச்சு, ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு காட்டு பூனை என்னை விரட்ட வந்துச்சு, அதனாலதான் நான் பயந்து இங்க இருக்கேன். அந்த காட்டு பூனைக்கா அப்படின்றத ஒரு சந்தேகத்தோட அபி சுத்தி முத்தி பாக்குறாருங்க. அங்க எதுவும் இல்ல. தூரத்துல அபியை பார்த்துட்டு ஏதோ ஒரு மிருகம் தாவி குதிச்சு போன மாதிரி இருந்தது. இத உடனே அபி என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வாமா, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அபியோட சேர்ந்து அந்த பொண்ணும் காட்டுக்கு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. நீ யாரு, எங்கிருந்து வர அப்படின்னு அபி அந்த பொண்ணை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் பக்கத்து கிராமம் தான், எப்பயுமே சாயங்காலம் விறகு வெட்ட வர்றது எங்க வீட்டுல எல்லாரும் பண்றதுதான். ஆனா இன்னைக்கு நான் விறகு வெட்ட வந்தப்ப வழி தவறி ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டேன். காட்டுக்குள்ள வந்த எனக்கு வெளியே போக தெரியல. அப்படி வெளியே போகணும்னு நினைச்சப்பதான் வழி மாறி இந்த காட்டு பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் மட்டும்தான் வீட்டுல, நானும் பாட்டி மட்டும்தான். இந்நேரம் பாட்டி என்னை காணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை தயவு செஞ்சு வெளியே எடுத்துட்டு போய் விட்டுருங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அபி கிட்ட சொன்னான். இதை கேட்ட அபி, சரி வாமா, நாங்க இங்கதான் டூர் வந்திருக்கோம், டென்ட் போட்டு தங்கியிருக்கோம், அதை தாண்டினா காட்டு எல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டை தாண்டி காட்டு எல்லை வரைக்கும் எடுத்துட்டு போக கூடவே கூட்டிட்டு வந்தாரு அபி.
அப்புறம் போற வழியிலேயே அபி அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், நான் வேணா உன கார்ல கொண்டு போய் விடட்டா அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு அந்த பொண்ணு, வேண்டாம், ஒரு ஒரு பையனோட இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா அதை எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னா நான் கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிச்சான். டென்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த அபி அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மெல்ல 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 நடந்து போயிட்டு இருந்தாங்க. சுத்திலும் பேச்சு மூச்சே இல்லாத நேரத்துல மேல இருந்து இவங்க நடக்கிறத சாட்சியா அந்த நிலா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா போக அந்த ஏலகிரி பனிமூட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இல்ல மறந்துடுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடந்தத அபி மனசை விட்டு ஏற போகல. இதை யோசிச்சுக்கிட்டு தூக்கம் வராத அபி மறுபடியும் போயிட்டு அந்த கேம்ப் ஃபயர்ல உட்காந்துக்கிட்டு தன்னந்தனியா சிந்திக்க ஆரம்பிச்சு. காட்டுல அந்த இரவு நேரத்துல தான் நினைவுல இருந்த அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே தூங்காம இருந்த அபி அங்க கேம்ப் ஃபயர் கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. டென்ட்ல இருந்து வெளில வந்த அவங்க நண்பர்கள், என்ன மச்சான் இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி அபிய பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அபி, இல்லடா, நேற்றுக்கு நைட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால எனக்கு தூக்கமே வரல மச்சி அப்படின்னு அபி தன் நண்பர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அபியோட தம்பி, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்க ஆரம்பிச்சான். நேற்றுக்கு நைட்டு நீங்க எல்லாம் தூங்க போயிட்டீங்க, எனக்கு தூக்கமே வரல, நான் வெளில வந்து கேம்ப் ஃபயர் கிட்டே உட்காந்துட்டு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு என்னை காப்பாத்துங்க அப்படின்ற சத்தம் கேட்டுச்சுடா. நம்மள ஆல்ரெடி அந்த சைடு போக கூடாதுன்னு சொல்லி வச்சோம். அந்த சைடுல இருந்தா குரல் ரொம்ப பலமா ஒழிச்சுது. நான் அதனால டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த சைடு தான் போனேன். கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தேன், எனக்கு யாருமே தெரியல. இன்னும் அந்த குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. அதனால நான் அடுத்தடுத்து அந்த காட்டுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். போனப்ப ஒரு மரத்துக்கு கீழே அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருந்தா. ஒரு காட்டு பூனை அவளை துரத்துனதாகவும் அதுக்கு பயந்து இங்க ஒளிஞ்சதாகவும் அவ சொன்னான். இதை கேட்ட வரும், அந்நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்னடா வேலை அப்படின்னு கேட்டான். இதே கேள்விதான் மச்சான் நானும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, நான் விறகு வெட்ட வந்த பொண்ணு, இங்க வழி தவறி உள்ள வந்துட்டேன். வழி தவறி உள்ள வந்த எனக்கு இந்த காட்டு பூனையினால வெளியே போகாம பயந்துட்டு இங்க மரத்து கீழே ஒளிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அபி சொன்னான். இதை கேட்ட அந்த 3 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏண்டா, நைட்டு ஒரு பொண்ணு வந்தாலாம், உன்னை பார்த்தாலாம், அவகிட்ட நீ பேசுனியா, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம 2 பேரும் போயிட்டீங்க, என்னடா எதுவும் படம் இடம் பாத்தியா, படம் பார்த்துட்டு கதை சொல்றியா அப்படின்னு அவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா சொல்லுனா, உனக்கு பொண்ணுன்னு பாக்குறதா அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் பொண்ணு பார்க்க சொல்றேன் அப்படின்னு அபியோட தம்பி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு. உடனே அபி முறைச்சுக்கிட்டே வருணை பார்த்தாரு. வருண், ஏய் விடுடா, நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் தாங்காம தான் இங்க வந்தோம், நீ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுறியே அப்படின்னு சொல்லி வருண் அபிய பார்த்து கேட்டாரு. அபி உடனே, மச்சான் இவங்க நம்பலனாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வருண், சரி நான் அவனை நம்புறேன், இப்போதைக்கு இங்க வந்தோம், ஃப்ரீ ஆயிட்டோம், ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போகணும்னு இங்க வந்தோம், நீ இன்னும் அதிகமா மன உளைச்சலுக்கு ஆளாகாத, கிளம்பு இங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த டென்ட்ல இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்ல வைக்க ஆரம்பிச்சாங்க. கார்ல வச்சுட்டு அவங்க எல்லாரும் அந்த காட்டு வழி பாதை வழியா போக ஆரம்பிச்சாங்க. அபிக்கு மட்டும் அந்த பொண்ணு கூட வந்ததும் அந்த பொண்ணு கூட பேசுனதும் நினைவுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த கார் விண்டோவை ஓபன் பண்ணி மெல்லிய ஒரு புன்னகையோட அந்த காடை பார்த்தான். அந்த காட்டுல பல நினைவுகளோட அவன் அப்படியே அந்த சீட்டுல சாஞ்சி உட்கார்ந்தான். கண்ணை மூடி அந்த பொண்ணு யாரா இருக்கும், எதுக்கு இங்க வந்தா, ஏன் எனக்கு அந்த பொண்ணு நினைவு என் மைண்டிலே இருக்கு, என்னை விட்டு போனன்ற கலக்கத்தோட அவங்க சென்னை நோக்கி வந்தாங்க. மறுநாள் காலையில ஆபீஸ்ல ஒரே பதட்டமான சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த வருண் அபிய பார்த்துட்டு அபி ரொம்ப குழம்பு போய் உட்காந்துட்டு இருந்தான். டேய் மச்சான், இன்னுமாடா நீ திருந்தல, டே விடுடா, அதுதான் அந்த பொண்ணு வந்தா நீ காப்பாத்தி கொண்டு போய் விட்டுட்டல, முடிஞ்சிருச்சு மச்சான், அந்த தவளை வாயம் வேற நம்மளை புடிச்சு திட்டுன்னு திட்ட போறடா, டாஸ்க் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கும், தயவு செஞ்சு போய் பாப்ப வாடான்னு அவன் மீட்டிங்க்கு கூட்டிட்டு போனான் அபிய. மீட்டிங் 10 மணில இருந்து 10:30 வரைக்கும் போச்சுங்க. முடிச்சுட்டு வெளில வரும்போது அபியும் வரணும் தாளிச்சு எடுத்த கடுகு மாதிரியே வந்தாங்க. என்னடா அந்த ஆளு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றான், இவன் பண்றத பார்த்தா 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம டூருக்கு போகணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அன்னைய பொழுது ஆபீஸ்ல அவங்களுக்கு இந்த பேச்சோடயே போயிடுச்சுங்க. மறுநாள் இரவு
அபிக்கு எனக்கு இதுக்கு மேல அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலன்றதுனாலயோ இல்ல என்ன ஒரு விஷயம் அவனை ரொம்ப பாதிச்சதுன்னு தெரியாம பைக் எடுத்துக்கிட்டு அபி தன்னந்தனியா அந்த காட்டுக்கு போனாங்க. அதே சாயங்காலம் வேடு. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் அங்க இந்த முறை அவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த காட்டுக்கு போகாம அந்த ஊர் மக்கள் கிட்ட அபி நேரா போய் பேசணும்னு நினைச்சான். அபி மட்டும் தாங்க போறோம், வேற யாரும் அவங்க கூட இல்லை. கூட போனப்ப அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் திண்ணையில. அவர்கிட்ட, ஏங்க இங்க ஒரு பாட்டி பேட்டி மட்டும் ஒரு வீட்டுல இருக்காங்களாமே, அவங்க விறகு வெட்டிட்டு வர்றதா அவங்க வேலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போ அந்த சைடு போ, அந்த முக்குல ஒரு காடு இருக்கு, அங்கதான் சொல்லி காடு, அங்கதான் எல்லாரும் விறகுலாம் வெட்டிட்டு இருப்பாங்க, அங்க போய் பாரு போ அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. இதை கேட்டுட்டு அபி அந்த சுத்தி முத்தி கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு காடு. அப்போ உங்களுக்கு சொல்லவா வேணும், பைக்கை ஓரமா எடுத்துட்டு அங்க பாக்குறப்போ ஒரே ஒரு பாட்டி மட்டும் விறகு வெட்டின விறகையும் அடுக்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அபி பொறுமையா அந்த பாட்டி கிட்ட போனோம். பாட்டி, உங்க வீட்டுல யார் யார் பாட்டி இருக்காங்க, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்களும் உங்க பேட்டி எதுவும் காணாம போச்சா பாட்டி, இந்த மாதிரி காட்டுல வந்து மாட்டிக்கிட்டாங்க, நான் தான் அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், நீங்க யார் பாட்டி, என்ன ஆச்சு அப்படின்னு அபி அந்த பாட்டி கிட்ட பொறுமையா கேட்க ஆரம்பிச்சு. அந்த பாட்டி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. பாட்டி விறகு எடுத்து கட்டுறதுலயே ரொம்ப குடியா இருந்தாங்க. அவன் மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சான். பாட்டி அப்படின்றப்ப அப்படின்ற ஒரு சவுண்ட் மட்டும்தான் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி போயிடுச்சு. அவன் மறுபடியும், இல்ல பாட்டி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா, எனக்கு அவங்க பத்திரமா வீட்டுக்கு போனாங்களான்னு தெரியல, சப்போஸ் பத்திரமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த கிழவி திரும்பி ஒரு அடிச்சு அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு. அலறி பிடிச்சி எழுந்திரிச்சு அப்படி. அப்பதான் விழிச்சு பாக்குறான், தன்னை சுத்தி நடந்தது எல்லாமே ஒரு கனவா இருக்கு. ஆனா ஒட்டமா சிலுத்து போன அபிக்கு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா மணியை பாக்குறான், மணி கடிகாரத்துல 2 காட்டுது. எந்திரிச்சு அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போறான் அபி. அவன் குடிஞ்சு தண்ணி எடுக்கிறப்ப அவன் வீட்டு வாசல், அந்த வீட்டு வாசலுங்க அந்த தெரு முழுக்க நாய்கள் எல்லாம் பயங்கரமா கத்தி ஓட, இந்த ஊழ விடுதுன்னு சொல்ல பயங்கரமா கத்தி ஓட ஒரு சாம கோடா இது. அந்த உடுக்கியோட அந்த தெருவுல ஒவ்வொரு வீட்டுக்கா புதி சொல்ல. அந்த சாம கோடாங்கி அபியோட வீட்டுக்கு முன்னாடி கை காட்டுற வழியில போய் விதி காட்டுற வலையில பின்னி விழுந்துட்ட, முடிஞ்சா பொழைச்சிக்கடா, முடிஞ்சா பொழைச்சிக்கோ. ஜக்கம்மா சொல்றா, முடிஞ்சா பொழைச்சிக்கோ. நல்ல காலம் பிறக்குது உனக்கு மட்டும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போக ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே பயந்து இருந்த அபி பயத்தோட உச்சத்துல உறைஞ்சி போயிருந்தான். இதோட அடுத்த காணொளியை பார்ப்போம்.